வணக்கம் மக்களே. நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். தேனி ரயில்வே ஸ்டேஷன் காணொலி எடுத்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலை எடுத்த காணொலி பாருங்கள். இதற்கு முன்னாடி பகிர்ந்த காணொலிக்கு இப்போ இருந்த காணொலிக்கும் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா விரைவாக நடைபெறுகிறது. பாருங்கள், ஜேசிபி அந்த மண் எடுத்து அந்த பின்புறம் வந்து சமப்படுத்தும் பணியானது வந்து நடைபெறுகிறது மக்களே. பாருங்கள், ஆனால் வால் அமைக்கும் பணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நடைபாதை, அதாவது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த செகண்ட் பிளாட்ஃபார்ம் இங்கிட்டு நடைபாதை அமைக்கும் பணியானது வந்து நடைபெறுகிறது. பாருங்கள், அலோ பிளாக் கல், அதாவது இன்டர்லாக்கிங் ஒயிட் அண்டு ரெட்டு ஃபுட்பாத் கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து செடி அமைக்கும் பணியானது வந்து நடைபெறுகிறது. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் பயணிக்கு மக்கள் வந்து கேட்குறாங்க, தோழரே முழு காணொலி வந்து பகிருங்க அப்படின்றாங்க. இது வாட்டர் சிங்க் அமைக்கும் பணி. இன்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா பேலஸ் ட்ரெயின் சொல்லி பகிர்ந்திருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இந்த ஊழியர்லாம் பார்த்திங்கன்னா அந்த கல்லில் வந்து இந்த கம்பியை வச்சு சமப்படுத்தும் பணியானது வந்து நடைபெறுகிறது. பாருங்கள் மக்களே, இது செகண்ட் பிளாட்ஃபார்மு. செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து செடி பாருங்கள் அந்த ஓரத்தில் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா மக்கள் முன்னாடி இருந்ததுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபில் எடுக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்னும் வெளியே வரல. அப்படி நம்ம வெளியே வந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து பகிர்வோம். பாருங்க மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்டு ட்ராக் லைனுக்கு அங்கிட்டு வந்து ஸ்லீப்பர் செல்லு கல் நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் தேனி போர்டு அமைக்கும் பணியெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த லைட்டு எல்லாம் லைட்டு இந்த ஃபேனு அதெல்லாம் போடுற வேலை இன்னும் கொஞ்சம் இருக்கும் போல். ஆனால் ஆண்டிப்பட்டி ஸ்டேஷனுக்கும் தேனி ஸ்டேஷனுக்கும் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் ஃபுட்பாத்து பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபுட்பாத்து பிரிட்ஜு மேலே வந்து பார்க்குறோம், அதாவது தேர்ட் ட்ராக் லைனு அங்கிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம சேனலில் பயணிக்கும் மக்கள் வந்து கேட்குறாங்க, தோழரே மொத்தம் 3 ட்ராக் லைன் இருக்குது, அதில் எத்தனை ட்ராக் லைன் வந்து எப்படி போகணும்? ஆனால் நம்ம தேனி ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் 3 ட்ராக் லைனு. ஆனால் அங்கிட்டிருந்து வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் லைன் இருக்குது. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வாட்டர் சிங்க் அமைக்கும் பணி. நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் அந்த நேமிங் போர்டு ஆனது வந்து கொஞ்சம் நிலுவை இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. பெயிண்டிங் டிசைனு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அதாவது ஆண்டிப்பட்டி ஸ்டேஷனாக எடுத்துக்கிட்டாலும் உசிலம்பட்டி ஸ்டேஷனாக எடுத்துக்கிட்டாலும் ஒரே டிசைன் சொன்னேன். ஆனால் ஆண்டிப்பட்டி ஸ்டேஷன் இன்றைக்கி காலையில் விசிட் பண்ண போகிறா இருந்துச்சு, டிசைன் வந்து வேரி ஆகுது. பெயிண்டிங் டிசைன் பாருங்கள் மக்களே, இங்கிட்டலாம் வால் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பசங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்து ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க. மக்களை, இந்த போர்டில் வந்து மீன் சி லெவல்னு போட்டு பார்த்திங்களா, அது வந்து என்னென்னா கடல் பரப்பளவுலேருந்து ஸ்டேஷன் அமைந்துள்ள குறியீட்டை குறிக்குதான். இந்த குறியீட்டை வச்சு தான் நம்ம என்ன செய்வாங்கன்னா லோக்கோ பைலட், அதாவது ட்ரெயின் ஓட்டுநர் ஸ்டேஷனுக்கு வரும்போது வந்து ட்ரெயின் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுவார். அதுக்கு தான் வந்து மீன் சி லெவல்னு வச்சுருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெத்தாச்சிவினா ரயில்வே கேட்லேருந்து நம்ம தேனி ஸ்டேஷன் வர ரயில்வே லைனு. பெயிண்டிங் அமைக்கும் பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த ரெட் கலருக்கு வந்து பஃபர் லைனு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி அமைச்சிருக்காங்க. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. மழை பெஞ்சால் தண்ணி வந்து கரெக்டாக சேர்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தெரியல, இது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராச்சும் இது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ட்ரெயின் பஃபர் லைனு, அதாவது ஸ்டாப் லைனு. இது நம்ம அந்த பாருங்கள், அந்த ஒரு ட்ராக் லைனில் வந்துட்டு இப்படியே வந்து ஜாயின் ஆகுது.
ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் மக்களே எப்படி. ஆனால் ரயில்வே கேட்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும் முடிஞ்சிருச்சு. இன்னும் மக்களுக்கு வந்து சிஆர்எஸ் தான் எப்போன்றாங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளி வரல. ஒரு சில வந்து ரூமர்ஸ் வந்து பரப்பிடுறாங்க. அது எதுவும் நம்பாதீங்க. நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும் வரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், பசங்களாம் மேலே ஃபுட் ஓவர் பேஜுக்கு மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. இங்கிட்ட வந்து ரூமுக்கு ஒரு ஒரு பேர் அமைக்கும் பணியானது வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. ஓஎஃப்சி ரூமு, டிஜிட்டல் வாட்டர் பிளான்ட் ரூமு, பேட்டரி ரூமு, பவர் சப்ளை ரூமு, ரிலே ரூமு, இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கும் பணியானது வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் ஓவர் வியூவை பார்க்குறோம். தேனி இது வந்து பார்த்திங்கன்னா புதிய ரிசர்வேஷன் ஆஃபீஸு, அதாவது புக்கிங் ஆஃபீஸு. பாருங்கள், பார்க்க ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரேம்ப்புன்னு போட்டிருக்கு. இந்த ஹேண்டிகேப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மாதிரி பாதை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள். சாய்வு பாதைன்னு இந்த ரைட் சைடு, அந்த கம்பிக்கு அந்த ரைட் சைடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சாய் பாதை. அதாவது ஹேண்டிகேப்ஸ் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி சாய் பாதை, அதாவது ரேம்ப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பாருங்கள் மக்களே, நம்ம சேனல் பயணிக்கு மக்கள் வந்து சொல்கிறாங்க என்ட்ரன்ஸ் பகுதி வந்து ஃபுல் வியூ காமிங்க ப்ரோ அப்படின்றாங்க. பாருங்கள், கார்டன் ஒர்க் அமைக்கும் பணியானது வந்து பாருங்கன்னா முடிஞ்சிருக்கு. ரைட் சைடு கொஞ்சம் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம தேனி ஸ்டேஷனு. ஒரு சிலர் கேட்கலாங்க, என்ன ப்ரோ தேனி டிஇஎன்ஐ ஆனால் தேனி டிஹெச்இஎன்ஐன்றாங்க. அது நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த டிஎன்ஐன்னு இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு ஃபுல் ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கார்டன் கிட்ட போய் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மாதிரி போட்டிருக்காங்க. தண்ணி அப்படியே பீச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி அடிக்கிற மாதிரியே ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மாதிரி இருக்குது.